ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு வெங்காய சட்னி அரைக்கிறேன் இட்லி தோசைக்கு. பாருங்கள், இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். மிளகா எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பும் தக்காளி அதுவும் வதக்கி வச்சாச்சு. கொஞ்சம் மல்லி செடி, பின்ன பெருங்காயம், இங்கு அதையும் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இது என்ன நம்மளுக்கு வெங்காய சட்னி தெரியலையான்னுட்டுன்னு. இதை நார்த்லேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் இங்கே எனக்கு கிடைச்சின்னு இல்லை. ஸோ நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இது இட்லியோட நல்லாயிருக்கும். இட்லி அண்ட் தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த வெங்காய சட்னி தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காய சட்னி ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.